தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலேருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஒரு அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலோ இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளுக்கு பார்வையிடக்கூடிய பார்வையாளர்களுக்கான அனுமதி சீட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதற்கான ஒரு அறிவிப்பு தான். 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 இதற்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ அதன்படியாக தமிழ்நாட்டில் இந்த வருடம் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய 4 மாவட்டத்தில் ஜனவரி 19 முதல் 31 வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் மொத்தம் 36 மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் சுமார் 6000 விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளும் 1600 பயிற்சியாளர்களும் பங்கேற்க உள்ளனர். மேலும் இதற்கான நடுவர்கள் 1000க்கும் மேற்பட்ட நடுவர்கள் இருக்கிறார்கள். 1200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு 27 பிரிவுகளில் போட்டி நடைபெறுகிறது. சரிங்களா? இதில் ஸ்குவாஷ் அறிமுக விளையாட்டாக இடம்பெறுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ தான் இந்த போட்டி முதல் முறையாக நடக்கிறது. ஸோ இந்த போட்டியில் அறிமுக விளையாட்டாக ஸ்குவாஷ் இந்த போட்டிகளில் இடம்பெறுகிறது. இதில் தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது டெமோ ஸ்போர்ட்ஸாக இதில் இடம்பெறுகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த போட்டிகளை விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், விளையாட்டு வீராங்கனைகள் நேரில் பார்வையிட வசதியாக அனுமதி சீட்டுகளை வழங்க தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஸோ இந்த போட்டியை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுற நபர்கள் டிஎன் ஸ்போர்ட்ஸ் அப்ளிகேஷன் மூலியமாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டிஎன் ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து விளையாட்டு நடைபெறும் தேதிகளும் என்ன விளையாட்டுன்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அனுமதி சீட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் போட்டிகளை காண செல்லலாம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்தாலும் சரி, மொபைலில் காமிச்சாலும் சரி, உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த டிக்கெட் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, இந்த பார்த்தீங்களா வெப்சைட்டு, இதில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் KYG 2003 தமிழ்நாடு ஆன்லைன் விசிட்டர் பாஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த சிட்டியில் பார்க்க போகிறீங்களோ அந்த சிட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நான் சென்னைன்னு கொடுக்குறேன். ஸோ சென்னைன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்போர்ட்ஸ், இதில் எல்லா ஸ்போர்ட்ஸும் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்கெட் பாலும் தங்டா அப்படிங்கிற 2 போட்டி தான் இருக்குது. மதுரையில் பொறுத்த வரைக்கும் கட்காவும் கோகோ மட்டும்தான் மதுரையில் இருக்குது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் களரிப்பாட்டும் மல்லக்கம்பு, ஸோ 2 போட்டிகள் தான் இருக்குது. சென்னையில் தான் அதிக போட்டிகள் நடக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபுட்பால் கிளிக் பண்ணுவோம். ஃபுட்பால்னால் இப்போ எந்த ஸ்டேடியம், யூனிவர்சிட்டி கிரவுண்டா, நேரு ஸ்டேடியமா, மெயின் கிரவுண்ட் நேரு ஸ்டேடியமான்னு இருக்கும். ஸோ நம்ம எந்த ஸ்டேடியமோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். என்றைக்கு அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய டேட்டு, ஸோ நம்ம என்றைக்கு போக முடியுமோ நம்ம போகக்கூடிய டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதை ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்கள் பாஸ் இப்படி தான் வரும். ஸோ இந்த போட்டிகளை இலவசமாக பார்க்க விசிட்டிங் பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க விருப்பமுள்ள நேயர்கள் கட்டாயம் போய் பாருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இது முதல் முறையாக நடக்குது. ஸோ இதை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ இதில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.